अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரம் அது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதிலேயும் பாதுகையினுடைய ஓசையை பற்றி மட்டும் 100 ஸ்லோகங்களாலே வர்ணித்து இந்த நாத பத்ததி என்கிற ஒரு பத்ததியை அமைத்திருக்கிறார். பாதுகா சாஸ்திரத்தினுடைய 456வது ஸ்லோகத்தை நாம் இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் போலே, அதாவது இந்த பாதுகை அது வேதத்தினுடைய ஒலி என்று இது இரண்டையும் சேர்த்து அனுபவிக்க, பாதுகையினுடைய ஒலி வேதத்தினுடைய ஒலி இது ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்கிற பொழுது வேதத்தினுடைய ஒலியைத்தான் பாதுகை சொல்லுகிறது என்று ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். இன்னொரு ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய ஒலியைத்தான் வேதம் அனுகரிக்கிறதுன்னு சொன்னார். இப்பொழுது அதே போன்ற ஒரு அர்த்தத்தை இப்பொழுது 456வது ஸ்லோகத்திலேயும் ஒரு விதமாக எடுத்துரைக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவித்து அர்த்தத்தை பார்ப்போம். வகுளதர தனுஸ்துவம் சம்ஹிதாம் யாமபஷ்யஹ ஸ்ருதி பரிஷதி தஸ்யாஹ சௌரபம் யோஜயந்தி ஹரிச்சரண சரோஜ ஆமோத சம்மோதிதாயாஹ பிரதிபத ரமணீயாஹ பாதுகே தே நிநாதாஹ. அதாவது எம்பெருமானுடைய திருவடிகள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் ஹரிச்சரண சரோஜம், சரோஜம் என்னால் தாமரை. அப்போ அந்த திருவடியிலே தாமரையினுடைய ஒரு மனம் வீசுகிறது. ஹரிச்சரண சரோஜ ஆமோத, அந்த வீசுகின்ற மனம் இருக்கிறதே அது எதிலே கலந்திருக்கிறது என்று பார்த்தால் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே கலந்திருக்கிறது. வகுளதர தனுஹு, வகுளதர தனுஹு என்னால் ஆறு, அதாவது வகுள மாலையே அணிந்திருக்கிற நம்மாழ்வார் என்று. வகுளதரர் என்னால் அவர் நாட்கமழ் மகிழ்மாலை மார்பினன் என்று தம்மை தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். நம்மாழ்வார் தமக்கு பல பல பெருமைகளெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த பொழுது, அதாவது ஒவ்வொரு திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு பதிகத்தினுடைய கடைசியிலேயும் இதை இயற்றினவர் என்று தம்முடைய திருநாமத்தை சொல்லுகிறார் அல்லவா. அந்த இடத்துல சில சமயத்தில் குருகூர் சடகோபன் சொல்லுவர், காரிமாறன் சொல்லுவர். தாம் அவதரித்த திவ்யதேசமான அந்த திருக்குருகூர் என்கிற திவ்யதேசம், அதுதான் நம்மாழ்வார் அவதரித்த திவ்யதேசம். அது இப்பொழுது ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப் பெறுகிறது. அந்த திருக்குருகூருக்கு பதிகம் அருளி செய்தார். 10 பாசுரங்கள். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நின்ற ஆதிப்பிரான் என்று அவனை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருக்குருகூருக்கு அருளி செய்ய பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்தில் என்ன தெரிவித்தார் என்னால், ஆட்செய்த ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன் குருகூர் நகரான் நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் என்று. நாள் கமழ் மகிழ் மாலை, அன்று அலர்ந்த அந்த மகிழ் மாலையை அணிந்திருக்கிறார் என்று தமக்கு அந்த மகிழ மாலை என்கிறது ரொம்ப விருப்பமானது என்கிறத அந்த பாசுரத்தில் காட்டியிருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் காட்டுகிற பொழுது
வகுளதர தனுஹு என்று வகுளத்தை அணிந்திருக்கிற நம்மாழ்வார், திருமேனியை உடையவரான நம்மாழ்வார், அவருடைய சம்ஹிதா என்னால் என்ன? அதுதான் திருவாய்மொழி. அப்போ வகுளதர சம்ஹிதா என்று சொன்னால் நம்மாழ்வாரருடைய செய்த திருவாய்மொழி என்று அதுதான் அதற்கு பொருள். அந்த திருவாய்மொழியில் எது கலந்திருக்கிறதுன்னு கேட்டால் ஹரிச்சரண சரோஜ ஆமோத சம்மோதிதாயாக என்று எம்பெருமானுடைய திருவடியிலே திருவடித்தாமரையினுடைய அந்த மனமானது அந்த திருவாய்மொழியிலே அப்படி கலந்திருக்கிறது என்று நினைக்கும்படியாக அப்படி இருக்கிறது. அது இப்பொழுது என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் அது எப்படி இருக்கிறதுனா அந்த தஸ்யாகா சௌரபம் யோஜயந்தி ஸ்ருதி பரிஷதி, அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய சௌரபம் வாசனையானது இப்போ ஸ்ருதி பரிஷதி யோஜயந்தி வேதங்களிலே கொண்டு கலக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா திருவாய்மொழியிலே சொல்லி இருக்கிற விஷயங்களைத்தான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு அழகா தெரிவிக்கிறார். என்ன சொல்லணும்? வேதத்தில் இருக்கிற அர்த்தத்தை தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுகிறார் என்று சொல்ல வேண்டி இருக்க, அப்படி சொல்லாமல் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? திருவாய்மொழியில் நம்மாழ்வார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். எம்பெருமானை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? உலகங்களுக்கெல்லாம் பகவான் தான் காரணம், அவன்தான் எல்லாருக்கும் ரட்சகன், அவன்தான் நமக்கு அடைய தகுந்தவன் என்று இப்படி பல அர்த்தங்களை தெரிவிக்கிறாரோ இல்லையோ, இதெல்லாம் வேதத்திலையும் இருக்கு. அப்போ வேதத்தில் இருக்கிறத ஆழ்வார் சொன்னார்னு சொல்றதா, ஆழ்வார் சொன்னதை வேதம் சொல்றது என்று சொல்றதான்னா ரெண்டும் தான். அதைத்தான் இப்படி சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்படி என்னன்னா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அதாவது வகுளதர சம்ஹிதாம் என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியில் என்ன பார்க்கப்பட்டதோ அதே அர்த்தம்தான் என்ன தஸ்யாகா சௌரபம் ஸ்ருதி பரிஷதி யோஜயந்தி, அது அப்படியே வேதத்திலே கொண்டு போய் அதை சேர்க்கிறது என்று திருவாய்மொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் வேதத்திலே கிடக்கின்றன. அதாவது இதையெல்லாம் பற்றி மிக விரிவாக ஆராய்ச்சி செய்துதான் அழகிமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிறதை அருளி செய்திருக்கிறார். வேதம் என்கிறது அனாதி, ஆனால் நம்மாழ்வார் ஒரு காலத்திலே தோன்றி சொன்னவர் தானே. அப்படி இருக்கிற பொழுது இவருடைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு பலவிதமான சமாதானங்களை மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் இங்கே சேர்த்து அனுபவிக்கலாம். அந்த சமாதானங்களெல்லாம் சொல்லுவதற்கு அவகாசம் குறைவு இருந்தாலும் என்ன தெரிவிக்கிறார் என்னால் முக்கியமாக எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவாக்கிலே புகுந்து இப்படி சொல்ல வைத்தான். அதனால் சொல்ல வைத்தான் என்னால் இவர் சொல்லல, அது எம்பெருமானே சொன்னது தான். அது அப்படி பார்த்தால் வேதமும் எம்பெருமான் வெளியிட்டது என்று பார்க்கிற பொழுது இதுவும் எம்பெருமான் ஆழ்வாரை கொண்டு வெளியிட்டது, அதுவும் எம்பெருமான் வெளியிட்டது. அப்போ இதில் இருக்கிறது தான் அதில் இருக்கிறதுன்னு சொல்கிறதுல தப்பில்லை என்பதாக பல நிர்வாகங்களை காட்டுகிறார். இந்த அர்த்தத்தை நாம் இங்கே விசேஷமாக அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக 457வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால் அந்த சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, எம்பெருமானுடைய பாதுகை இருக்கிறதே அது என்ன பண்ணுறதுன்னா, எம்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக அப்படி வேகமாக புறப்படுகிறான். அப்படி புறப்படுகிற பொழுது அதிலிருந்து எழக்கூடிய சப்தங்கள் எல்லாருக்கும் நன்றாக காதிலே விழுகிறது. இன்னும் சொல்ல போனால் திருவரங்கம் பெரிய கோவிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை பழக்கி வைப்பது போல அந்த சப்தங்கள் அமைந்திருக்கின்றன என்று ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். தனுதனய நிகந்துஹு ஜைத்ரயாத்ரானுகூலே சரதுபகமகாலே சஹ்யஜாமாபதந்தி ஸ்ருதி மதுரமுதாரம் சிக்ஷிதும் தே நிநாதம் பரிகிருத நிஜவாசாக பாதுகே ராஜஹம்சாக. சரத்காலம் வந்ததுன்னா, சரத்காலம் என்னால் மழைக்காலத்திற்கு பிறகு வரக்கூடிய காலம். வருஷா காலம் என்கிறது மழைக்காலம், அதற்கு பிறகு வரக்கூடிய காலத்திற்கு சரத்காலம்னு பேர். அந்த காலம் வந்துடுத்தோன்னா என்ன பண்ணோம்னா, பறவைகளெல்லாம் வெகு தூரத்திலிருந்து பறந்து வருகின்றன. நாம் கூட பார்க்கிறோம் அல்லவா, அந்தந்த இடத்துல நிறைய பறவைகள் இந்த காலத்திலே வருகிறதுன்னு சொல்லுகிறார்கள். அப்படி பறவைகளெல்லாம் வருது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மானசரோவத்தில் இருக்கிறது, மானசரோவர் என்று சொல்லுகிறோமே,
அந்த மானசரோவரத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறதா, இந்த சரத்காலத்தில் காவேரி ஆற்றுக்கு வந்து விடுகிறதாம். இந்த இடத்துல வருகிறது தெரிவிக்கிறார் இவர். அது அந்த சரத்காலம் என்கிறது மிக அழகாக வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன். எப்படி வர்ணிக்கிறார்னா, தனு தனய நிகந்துஹு சைத்திர யாத்ரா அனுகூலே. ராஜாக்கள் எல்லாம் கூட வருஷா காலத்தில் படையெடுக்க போக மாட்டார்கள். ஏன்னா மழை காலத்தில் யுத்தம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அங்கங்கே அடங்கி இருப்பார்கள். மழை ஓய்ந்து விட்டதானால் சரத்காலத்தில் தான் படையெடுக்க தொடங்குவார்கள். அதுபோல எம்பெருமானும் கூட என்ன பண்ணுறானா, தனு தனைய நிகந்துஹு, தனு என்கிறவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் தானவர்கள். அதாவது திதி தனு, அதாவது அசுரர்களுடைய தாயாருக்கு தனுன்னு பேர். அதனால தனு தனைய நிகந்துஹு, அந்த தனுவனுடைய பிள்ளைகளை வதம் செய்ய வேணும் என்பதற்காக ஜைத்ரயா ஆத்ரா அனுகூலே சரத் உபகமகாலே, அவர்களை வெல்லுவதற்காக எம்பெருமான் புறப்படுகிற அந்த சரத்காலம் வந்தவாறே, சரத்காலம் வருகிறது. சரத் உபகமகாலே, அப்பொழுது என்ன பண்ணுகிறான்னா, இந்த ராஜஹம்சாக பெரிய அன்னப்பறவைகள் இருக்கின்றவை, அவைகளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா சஹ்யஜாம் ஆபதந்தி. சஹ்யஜாம் என்னால் என்ன, சஹ்யஜா என்று காவேரி ஆற்றுக்கு பெயர். ஏன்னா மலையிலிருந்து உண்டாகிறாள் அல்லவா, அதனால சஹ்யம் என்னால் மலை, அதிலிருந்து உண்டாகிறவள் சஹ்யஜா. அப்போ குடகு மலையிலிருந்து உண்டாகக்கூடிய காவேரி இருக்கிறாரு, அவளிடத்துல வந்து சேருகிறது. அதாவது அங்கிருந்து வடக்கு கோடியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறது இந்த ராஜஹம்சங்கள் எல்லாம் அப்படின்றது. அப்படி வருகிற பொழுது அந்த ராஜஹம்சத்திற்கு இந்த எம்பெருமானுடைய பாதுகை ஓசை இருக்கிறது, அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, ஸ்ருதி மதுரம் உதாரம் சிக்ஷித்தும் தே நிநாதம். உன்னுடைய நிநாதம், தே நிநாதம், அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த ஒலியானது அது என்ன பண்ணுகிறதுனா ஸ்ருதி மதுரம் உதாரம், காதற்கு இனிமையான சப்தங்களை சொல்லி அந்த ஹம்சங்களுக்கும் கற்பிக்கிறது. பரிகிருத்த நிஜவாசாக அப்படின்னா, பரிகிருத்த நிஜவாசம்னா தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு விட்டு அந்த ஹம்சங்கள் இங்கே வருகின்றன, காவேரி ஆற்றுக்கு வருகின்றன. அதாவது சரத்காலத்திலே அசுரர்களை ஜெயிப்பதற்காக எம்பெருமான் புறப்படுகிறார். அப்படி புறப்படுகிற பொழுது அங்கேருந்து இனிமையான சப்தங்கள் எழுகின்றன. அந்த சப்தங்களை கேட்டு தங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும், தாங்களும் இனிமையான சப்தங்களை உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வெகு தூரத்திலிருந்து ராஜஹம்சங்கள் புறப்பட்டு எங்கே வருகிறதுனா இந்த காவேரி கரைக்கு வந்து சேருகின்றன என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். மிக அற்புதமான அர்த்தம் இது. அதற்கு மேலே அடுத்தபடியாக 458வது ஸ்லோகம். இந்த 458வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய நகங்கள், அதிலிருந்து நல்ல தேஜஸ் கிரணங்கள் வருகிறது. அந்த கிரணங்கள் அப்படியே மேலே படுகிற பொழுது வெள்ளை வஸ்திரம் சமர்ப்பித்தா போல ஆகிவிடுகிறதா, அது ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்பொழுது அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், இந்த ஹம்சங்களுக்கு ரொம்ப இனிமையை உண்டாக்குகிறது என்று கண்டிக்கிறது. நல்ல விஷயங்களை ஹம்சங்களுக்கு அந்த இனிமையான ஒலியை கற்பிக்கிறது என்று கீழ் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை இன்னும் சற்று விசேஷமாக தெரிவிக்கிறார். விஹரண சமயேஷு பிரத்யகம் ரங்கபர்த்துஹு சரணநகமயூகைஹி சோத்தரியா விசுத்தைஹி பரிணமயசிநாதம் பாதுகே கர்ப்பரத்னைஹி தமயிதுமிவ சிஷ்யான் தீர்கிகா ராஜஹம்சான். அதாவது விகரண சமயேஷு, எம்பெருமான் விகரணம், அது வெளியில் எழுந்தருளுகிற சமயம், அந்த சமயத்திலே என்ன ஆகிறது, சரண நகமயூகைஹி, அந்த திருவடிகளில் இருக்கக்கூடிய நகம், அந்த நகத்தினுடைய ஒலி, அந்த ஒளி இருக்கிறது அது வெள்ளையாக இருக்கும், நகம் வலுப்பாக இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுகிறதுனா சோத்தரியா விசுத்தைஹி பரிணமயசி, அது என்ன பண்ணுகிறது, அப்படியே ஒரு வெள்ளை துணி போர்த்தினார் போலே அந்த பாதுகைக்கு. அதாவது ஆச்சாரியர்கள் நல்ல வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் போலே இந்த பாதுகை அந்த எம்பெருமானுடைய நகத்தினுடைய ஒரு இதை அணிந்து கொண்டிருக்கிறது என்று சரண நகமயூகைஹி சோத்தரியா, உத்தரியம் அணிந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா ஆச்சாரியர்கள், அதுபோல இந்த பாதுகை இப்பொழுது என்ன உத்தரியத்தை அணிந்து கொண்டிருக்கிறது. என்ன உத்தரியம் என்னால் அது அந்த எம்பெருமானுடைய திருவடி நகத்திலிருந்து எழக்கூடிய அந்த ஒளியினுடைய ஒளிதான் அந்த இடத்துல உத்தரியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆச்சாரியர்களுடைய திருவாக்குகள் வெளியிலே வருகிறது.
திருவாக்குகள் வெளியில் வந்தால் என்ன பண்ணும்? சிஷ்யர்களுக்கு நன்மையை உபதேசிக்கும். இப்படி இருங்கள், இப்படி இருக்காதீர்கள் என்றெல்லாம் தெரிவிப்பதாக இருக்கும். அவர்களெல்லாம் திருத்தி பணிகொள்வதாக இருக்கும். அதே போலத்தான் இங்கேயும் கூட பாதுகே உன்னுடைய நாதம் கர்ப்பரத்தனை ஈகி, அதுலேருந்து உண்டாகக்கூடிய நாதம் அது எப்படி இருக்கிறதுனா சிஷ்யான் தமயத்தும் இவ, சிஷ்யர்களை கற்பிப்பது போலே, அவர்களுக்கு நன்மையை உபதேசிப்பது போலே. இந்த இடத்துல சிஷ்யர்கள் யாருன்னு கேட்டால் தீர்கிகா ராஜஹம்சான், ரொம்ப வெளியூர்லேன்னு வந்திருக்கக்கூடிய ராஜஹம்சங்களுக்கெல்லாம் இந்த ஓசையை சொல்லுகிறதுன்னு சொன்னார் இல்லையா? அதுபோல இந்த இடத்துல இப்படி ஒரு ஆச்சாரியன் வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எப்படி சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறானோ அதுபோல இந்த பாதுகையானது அந்த எம்பெருமானுடைய திருநகத்தினுடைய அந்த ஒளியை அணிந்து கொண்டு அது என்ன பண்ணுகிறதுனா தன்னுடைய ஓசையாலே அந்த ராஜஹம்சங்களை சிக்ஷிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இது போன்ற அற்புதமான ஸ்லோகங்கள் இன்னும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.